வணக்கம் மக்களே, உங்கள் சிவா. இன்றைக்கி தேதி செப்டம்பர் 26, 2025. நான் முடி மாற்று அறுவை சிகிச்சை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 176 நாள் ஆகுது. பாருங்கள் எப்படி கொண்டு வந்துருக்குறாங்கன்னா, சுகிரா அனஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூரில் அவங்க தான் இதை பண்ணாங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலாம். கேரு, ஹெல்ப்பு இதெல்லாம் ஒன்று தான். அவங்க பண்ணுறது கணக்கிலே எடுக்க முடியாதது. எனக்கு முடி எப்படி இருந்ததுன்னு ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ பின்னாடி பண்ணணும், அது 7 மாதம் கழித்து பண்ணணும். இப்போ யாராவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு அது அவசியம் இல்லையா, எப்போ பண்ணலாம் பண்ணக்கூடாது? ஏன்னா நானும் என்னோடய பழைய காணொலியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் பர்சன். யாருக்கு எதையும் திணிக்கணும்னு விருப்பப்படலை. ஆனால் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை சரி செஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கான உங்களுக்கு காலமும் சூழலும் சரியாக இருக்கணும். நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் முடிஞ்ச அளவுக்கு செய்ய முயற்சி பண்ணி அதை முடிக்கலாம். ஆனால் அது காலமும் சூழ்நிலையும் உதவி செய்யணும். அது உதவி இல்லாமல் அதை நம்ம என்றைக்குமே செய்ய முடியாது. 176 நாள் ஆகிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி முடி ரொம்ப அவசியம் கிடையாது. நான் முடி இல்லாதப்பையும் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருந்து எங்கள் அப்பா சொல்லுவார், முடியலன்னு எதாவது சொன்னாங்கன்னா எனக்கு தலைக்குள்ள மூளை இருக்குதுன்னு சொல்லு அப்படின்பாரு. ஆனால் வாய்ப்புகள் இருந்ததுன்னா, சூழல் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு வயசு இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. நீங்கள் என்கிட்ட பர்சனலாக ஃபோனில் பேசினாலும் உங்களுக்கு நான் நிறைய இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.